இப்ப நீங்க 2 தடவை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது பிள்ளைகளுடைய சாப்பாடு தட்டுல மேற்கூரை இடிஞ்சு விழுகுது, தலையில விழுந்து சாகுது. அப்ப பெற்றோர் என்ன நினைப்பான், இந்த பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைக்கு உயிர் இருக்குமோ இல்லையோ, தனியார் பள்ளிக்கூடத்துல சேர்ப்போம்னா தனியார் பள்ளிக்கூடத்தை நோக்கி படை எடுக்க தொடங்கிடுவாரு. விளங்குதா? தனியார் பள்ளிகளை அரசு உருவாக்குது, அங்க போங்கன்னு உருவாக்கு. வேற எப்படி நீங்க முதலாளிகளுக்கு லாபம் குறிக்கிற தொழிலாக்கிட்டு அறிவை விற்பனை பண்டமாக்கிட்டு, இப்போ ஒரு நாட்டின் எதிர்காலம் என்பது அந்த நாட்டின் வகுப்பறையில் தான் தீர்மானிக்கப்படுதுங்கிறான். சரிங்க. அப்ப அந்த அறிவு கருவறை அறிவு கருவறையா இல்லாம வர்த்தகரையா மாறிடுச்சு, வியாபார அறையா மாறிடுச்சு. அதானே? இந்த காசை கட்டினா இதை படிக்கலாம், இந்த படிச்சு போனா இந்த வேலைக்கு போகலாம், இந்த வேலைக்கு போனா இவ்வளவு சம்பாதிக்கலாம். இதுதான் இங்க பொருள் ஈட்டுதலுக்கு தான். அறிவையும் ஒழுக்கத்தையும் பெறுவதற்கான கல்வி முறை இங்க இல்ல. அது உங்களுக்கு புரியுது? இந்த கல்வியே அந்நிய முதலாளிகளுக்கு அடிமை வேலை பார்க்கறதா. நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? சாப்ட்வேர். சரி, அது முதலாளி எங்க இருக்காரு தெரியாது. எங்க இருக்காருன்னு தெரியாது. அன்னைக்கு ஒரு நாட்டுக்கு அடிமையா இருந்தோம், இன்னைக்கு உலகில ஒவ்வொரு நாட்டுக்கு அடிமையா இருக்கும். அது அடிமை, இது விடுதலை. புரியுதா? அதை விட்டுருவோம். இப்போ இந்த கல்வியை பொதுமைப்படுத்தி சரியா சமமா கொடுக்கணும். அது உலகத்தரத்துக்கு கொடுக்கணும். என் கனவு உலகத்திலே முதலிடத்துல தென்கொரியா இருக்கு, 2வது ஜப்பான், 3வது சிங்கப்பூர், 4வது ஹாங்காங், 5வது பின்லாந்து. இந்த 5 நாட்டையும் முந்திரணும்னு நினைக்கிறேன். கல்வியில. ஆமா, கல்வியில முந்திரணும்னு நினைக்கிறேன். அந்த அமைப்பை மாத்தணும்னு நினைக்கிறேன். அப்ப அந்த உங்களுக்கு புரியுதா? அது தரமா இருந்திருக்கணும், இலவசமா இருந்திருக்கணும். ஏன்னா கல்வியை மக்களுக்கு இலவசமா கொடுத்துட்டா பாதி பணத்தேடல் குறைஞ்சிருது, தேவை குறைஞ்சிருது. பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணுமே, அந்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்தா 10 லட்சம் கேட்பானே, இதுல வேணா 5 லட்சம் கேட்பானே, அதுக்கு வேணும்னு தேவைப்படுது. 1. 2வது மருத்துவம். இப்ப நான் எப்படி கொண்டு வந்துறேன்? பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, இந்த நாட்டின் செல்வங்கள். அப்படின்னா அவனுக்கு என்ன வேணுமோ நாம் தமிழர் கட்சி முழக்கம் வைக்கிறது. சொல்லிடுது. அது என் கனவு. அடுத்து அங்க என்ன? மருத்துவம், உயிர்காக்கும் மருத்துவம். மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, அது என் மக்களுக்கு தேவை. முழுக்க இலவசம். ஆமா, இலவசம் இல்ல, இலவசமா இப்ப தான் இருக்கு, கட்டணம் இல்லாம இலவசமா இப்ப தான் இருக்கு. அப்ப தரமா இல்ல. தரமா இருந்திருந்தா ஐயா எம்ஜிஆர் அரசு மருத்துவமனை படுத்துப்பாப்ல, அப்பளவுக்கு போயிருக்க மாட்டார். தரமா இருந்திருந்தா ஐயா கருணாநிதி அவர்கள் அங்க படுத்திருப்பாப்ல, காவேரிக்கு எம்ஜிஆர் போயிருக்க மாட்டார். தரமா இருந்தா அம்மா ஜெயலலிதா அப்பளோ போயிருக்க மாட்டாங்க, அரசு மருத்துவமனைக்கு போயிருப்பாங்க. தரமா இருந்தா தம்பி செந்தில் பாலாஜி, நம்ம தாத்தா பேர்ல இருக்குல்ல ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், அங்கே இருந்திருப்பாப்ல, காவேரிக்கு இல்ல. இப்ப நீங்க அமைச்சர் மா சுப்பிரமணியன் சொல்றதை நீங்க எதிர்க்கிறீங்க. இப்ப முழு தரத்தோடு வைத்துக் கொண்டிருக்கிறோம், முழு தரத்தோடு. கடந்த ஆட்சியை விட இந்த ஆட்சி சிறப்பாக தரத்தோடு இருக்கும்போது உங்க தலைவரை ஏன் காவிரியில சேர்த்திய? முழு தரத்தோடு இருக்கும்போது உங்க அருமை சகோதரர் அமைச்சர் செந்தில் பாலாஜி என் தம்பி எதுக்கு 2 நாள்ல தூக்கொண்டி 2 நாள்ல காவிரிக்கு மாத்தினில இல்லையா? ஏன்னா இங்க கை விரிச்சிருவான், அதனால காவிரிக்கு விரிச்சிட்டிய. வேற ஏதாவது பதில் இருக்க? தரம் நீங்க ஒத்துக்கிறங்க, சும்மா போட்டு வெட்டி தர்க்கம் பண்ணாது. என்னோட தரம் இல்ல. அப்ப எப்படி தரம் உயர்த்துவ? நான் ஏற்கனவே பேசி வந்திருக்கேன் பலதர. சட்டம் அமைச்சருக்கு முடியலையா,